நம்ம இப்போ இருக்கிறது நீல் ஐலாண்ட் லக்ஷ்மண்பூர் நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இந்த மாதிரி பாதையெல்லாம் கிடையாது, காட்டில் தான் இறங்கி வரணும். लेफ्ट में जाना पड़ेगा ना नेचुरल ब्रिज के लिए. लेफ्ट साइड जाना பத்து வருஷம் முன்னாடி இந்த இடம் ஒரு காட்டு பாதையாக இருந்தது. வரிசையாக ஸ்டெப்லாம் போட்டு கடை போட்டு வச்சுருக்காங்க. towards natural bridge. இந்த பவளப்பாறைகள் மேலே தான் ஏறி போக வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க இங்கே. Neil Island, Bharatpur Beach. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. இங்கே ஜெட்டி ஷிப் நிற்கிது. அடுத்தபடி ஹாலாக் போகிறதுக்கு குரூப் போயிட்டுருக்கு முன்னாடி. ஓகே பை. ஹேவ்லாக் ராதா நகர் பீச் சன்செட் ஆகிற நேரம். இது ஈஸ்டர்ன் சைட், அப்படியே வெஸ்ட். சன் இஸ் செட்டிங். சூப்பராக இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே காடு.
பாய். என்ட்ரன்ஸ் டு ராதா நகர் பீச் எடுத்து அவனுக்கு அனுப்பிடுவோம் குமரேஷ். இந்த மரம்லாம் ஒரு 200-250 வருஷம் பழைய மரமாக இருக்கும் போது. Beach. சன்செட் சூப்பராக இருக்கும். ஹேவ்லாக் ஐலாண்டு கேரளா மாதிரி இருக்குது பாருங்க. மேகம் எப்படி இருக்கு பாருங்க தரையில். மேக்ரோஸ் பாருங்க என்ன ஸ்பீடு. ஹேவ்லாக் ஜெட்டிலேருந்து கிளம்புது மேக்ரோஸ். ஃபாஸ்டஸ்ட்டு ப்ரைவேட் க்ரூயிஸ் இது. ஸ்பீடு பிக்கப் பண்ணுறான் பாருங்க. ஹேவ்லாக் ஐலாண்டுலேருந்து லாங் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். Havelock Jetty.
லாங் ஐலாண்டு பின்னாடி தெரியுது. அதுலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் லாங் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். ரெண்டு ஷிப்பு ஹேவ்லாக் போயிட்டுருக்கு. ஹேவ்லாக்கை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த பாராட்டங்கள்லேருந்து வரும், இல்லாட்டி நீலாயிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். ரெண்டும் சூப்பர். இதுதான் லாங் ஐலாண்ட் செட்டி. செட்டியில் டாக்காவில் போய் டாக்காக போகுது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. வெயில் மட்டும் இருந்துச்சுன்னா போச்சு. லாங் ஐலாண்ட் ஜெட்டியில் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து ஸ்பீட் போட்டில் இப்போ நம்ம வந்து இந்த 3 ஐலாண்ட் டூர் போக போகிறோம். லாலாஜி பீச், கிட்டார் ஐலாண்ட், மெர்க் ஐலாண்ட், இந்த 3த்தையும் பார்க்கறதுக்கு போகிறோம். நம்ம போட் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த போட்டு 2 போட் இருக்குல்ல, இந்த 2 போட்டில் தான் போக போகிறோம். இந்த 2 போட்டும் எங்களுக்காக தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டோம். லாங் ஐலாண்ட் மதிய சாப்பாடு வந்து லாலாஜி பே பீச்சில் இருக்கும். நமக்கு இன்னொரு இடத்துல லாங் ஐலாண்டு வண்டி கிளம்புது. ஃபஸ்ட்டு கித்தார் ஐலாண்டு, மெர்க் ஐலாண்டு, அதுக்கப்புறம் லாலாஜி பே பீச். அங்கே நமக்கு ஃபுட்டு ரெடியாக இருக்கும். இங்கே ஒரு குரூப்போட போட்டு போயிட்டுருக்கு ஃப்ரண்ட்டில். அது குட்டி, அதான் சின்னது. அந்த தூரத்தில் தெரியறது லாங் ஐலாண்டு. லாங் ஐலாண்ட்லேருந்து வந்தால் இது கித்தார் ஐலாண்டு. இது ஏரியல் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு கித்தார் மாதிரி இருக்கும். அதனால் கித்தார் ஐலாண்டு பேர் வச்சுருக்காங்க. கூகுள் மேப்பில் பாருங்கள், கித்தார் மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் சிம்பிள் தான் அது. சுற்றியும் தீவுகளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் தான் தீவு மாரி இருக்குது. அதை ஃபோட்டோ எடுங்க. ஒன்று எடுத்ததில் என்ன இது ஜூம் பண்ணியா? போவோம். இதோ மணல் திட்டு இறங்கலாமா? இங்கே இறங்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்த மணல் திட்டில் அப்படியே நடந்து போகலாம் போது இருக்குது. இதோ ஒயிட்டாக தெரியுது பாருங்க, இது இங்கே வரைக்கும்.
இதுதான் கிட்டார் ஐலாண்டு அந்த தூரத்தில் தெரிகிறது. நம்ம இப்போ மெர்க் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். கிட்டார் ஐலாண்டு மெர்க் ஐலாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. லைட்டாக ட்ரிஸ்லிங், என்ஜாயிங். மெர்க் ஐலாண்டு, மார்க் பே பீச் पूरा लंबा बीच है. फुल लेंथ बीच இருக்குது. மெர்க் ஐலாண்ட் சூப்பர் பீச். அவ்வளோ லென்த்து, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இருக்குது பீச். ஆமாம்மா, இறங்கலாம். மெர்க் ஐலாண்டு வந்தாச்சு. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க மெர்க் ஐலாண்டில். இங்கே ஒரு ஷிப்பு வருது, சாரி போட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பீச். வாவ், யாருமே கிடையாது, இந்த 2 குரூப் தான், நாங்கள் மட்டும்தான். நோ, வி ஆர் த ஓனர் ஆஃப் தி பீச். வாவ், சும்மா ஜாலியாக ஒரு தடவை வந்துட்டு போகலாம். அவசியம் வர வேண்டிய இடம் தான் இல்லையா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பாருங்க, பொடிசு தனியாக போகுது. இங்கே உள்ளார ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஷெல்டர் மட்டும் ஒன்று இருக்குது. தென்னை மரம் இருக்குது, பறிக்க தான் ஆள் இல்லை. நிறைய தென்னை மரம் இருக்குது இங்கே. பிவர் ஆஃப் குரோக்கடைல்ஸ்னு போர்டு போட்டிருக்காங்க. இது பாருங்க, தேங்காயெல்லாம் விழுந்து தன்னால முளைச்சி கிடக்கு பாருங்க. என்ன சூப்பராக இருக்கா?
மெர்க் ஐலாண்டு. ஆனால் உடைக்க முடியுமாங்க? உடைச்சு ஆட்கள் கிடையாது இங்கே, தங்கறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அன்மேன்டு ஐலாண்டு. தேங்காய் விழுந்து முளைச்சி கிடைக்குது. பையன் போய் அதை பொறுக்கிட்டு இருக்கான். தென்னங்கன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானா. இல்லை, இதை உடைச்சோன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் உள்ள. ஆமாம் ஆமாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஷெல்டர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. சுற்றி தென்னை மரம் அவங்க தான் வச்சு வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு. இது பாருங்க ஒரு மரத்தை. இந்த மரம் என்ன மரங்க சார்? வாழை மரமா? அந்த மரம்? ஐயோ, மரம் காஞ்சே போச்சுங்க. ஒரு மரம் இவ்வளோ பெருசு இருக்குது, காஞ்சே போயிடுச்சு. இன்னும் வெட்டாமல் வச்சுருக்காங்க. மரமே காஞ்சே போயிடுச்சு. ஓ, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இங்கே உள்ளார டியூட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு சமையலுக்கான இடம்ல இருக்குது. உள்ளார டியூட்டி போஸ்ட்லாம் இருக்கும். மெர்க் ஐலாண்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீட் பக்கடோ ஸ்பீட் பக்கடோ. மெர்க் ஐலாண்ட் கிளம்பியாச்சு. அடுத்தது லாலாஜி பீச் போகிறோம். அங்கே போய் மீட். இது மெர்க் ஐலாண்டு. போயிட்டு இருக்கிறது வந்து லாலாஜி பேபி. இது ஒருத்தர் தெரியுது. ஓகே குட்டீஸ், லாலாஜி பே பீச்சை நெருங்கிட்டு இருக்கோம். லாலாஜி பே பீச். ஓ, தென்னை மரம் தெரியுது. லாலாஜி பே பீச்சை நெருங்கிட்டு இருக்கோம். தூரத்தில் தெரியுது வரிசையாக தென்னை மரங்கள் தெரியுது. அந்த இடம் தான் வரிசையாக தென்னை மரம் தெரியுது. அதுதான் லாலாஜி பே பீச். அதிகமாக மக்கள் வர்றதில்லை இந்த பீச்சுக்கெல்லாம். நாங்கள் ஒரு 20 பேர் தான் போயிட்டு வரோம் போட்டில், ஸ்பீட் போட்டில். நீங்கள் வந்து இதுக்கு லாங் ஐலாண்ட் வந்துட்டு லாங் ஐலாண்டில் தனியாக போட்டோ ஹையர் பண்ணுறாங்க. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு போட்டு வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. வந்து ஸ்டே பண்ணுறதுனா ஸ்டே பண்ணலாம் உங்களுக்கு. உள்ளார இருக்குல்ல, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எடுங்க சார், எடுங்க சார், எடுங்க சார். லாலாஜி பே பீச் வந்து இறங்கியாச்சு. இந்த ஃப்ளோட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. சார் போஸ்ட் கொடுக்குறாரு.
குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்குள்ளார அங்கே ஒருத்தன் ஓட்டான். சரி என்ன பேசுனீங்கன்னா எப்படி இருப்பேன்? எடுத்துட்டு அம்மா அவங்கள எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த லாலாஜி பீச் வந்தோம். இது பாருங்க, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளை பார்த்தோன்னா அப்படியே நிற்கிது வராமல். அப்படியே மேய்ஞ்சி நடந்து வந்துக்கிட்டே இருந்ததுங்க. நம்மளை பார்த்தோன்னா அப்படியே நின்றுச்சு. அப்படியே நின்று பார்க்குது. வந்துக்கிட்டு இருந்தது அப்படியே நின்றுட்டாங்க. லாலாஜி பே பீச் இது லாங் ஐலாண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு மெர்க் ஐலாண்ட் போய்ட்டு அதுக்கப்புறம் இந்த லாலாஜி பீச்சுக்கும் வந்தோம். நாங்கள் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஜெட்டின்னு சொல்லலாம். ஒரு சின்ன இந்த ஸ்பீட் போட்லாம் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு, மக்களை இறங்கி அழகாக வரத்துக்கு, ட்ரெஸ்ஸெல்லாம் நனையாமல் உள்ளார வந்துடலாம். பாருங்கள் பீச்சை எப்படி இருக்குது. அந்த எட்ஜ் வரைக்கும் போகுது அப்படியே பீச் வளைஞ்சு. சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் 20 பேர் தான், நாங்கள் வந்தவங்க மட்டும்தான். இப்போ எங்களுக்கு சாப்பாடு இங்கேயே வந்துட போகுது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லாங் ஐலாண்டில் ரூம் போட்டிருக்கோம். அங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த ஷெல்டரில் தான் மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு போட்டாங்க சமைச்சு. இது வந்து ஒரு 4, 5, 6 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுசஸ். யாரும் வேணால் தங்கிக்கலாம். பர் டே 3500 ரெண்ட்டான். இதுக்கு வரணும்னா நீங்கள் ஒரு 4500 போட்டுக்கு வேறு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். போட்டுக்கு 4500 கொடுத்தா தான் நீங்கள் இங்கே வர முடியும். ஆப்போசிட்டில் பீச். இதுதான் லாலாஜி பே பீச். தேங்காய் எல்லாம் விழுந்தால் பொறுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எத்தனை தேங்காய் கிடக்கு. தேங்காய் எல்லாம் விழுந்து அப்படியே கிடக்கு. So it's time to leave Lalaji Bay Beach. உட்காரம் ஒரு குரூப் கிளம்பிடுச்சு ஜெட்டியிலேருந்து. அதெல்லாம் நம்மலாம் சீக்கிரமே போயிடலாம். இதோ வந்துடுச்சு, நவுந்துடுச்சு வண்டி. Lalaji Beach is begin. Lalaji Bay Beach. Wow.
ஈச்சாங்கரை இவ்வளோ தூரம் வருது நீண்டுக்கிட்டு. நம்ம பேட்ச் வந்து இறங்கிட்டோம். இன்னொரு குரூப் வந்து இறங்குது. இவங்களும் நம்ம குரூப் தான். ஒரு போட்டுக்கு 10 பேர் வரலாம். இல்லை, இதுதான் லாங் வே லைன் ஜெட்டி. இந்த போட்டு வந்து நிற்கிறதுல இது வந்து நாளைக்கு காலையில் ரங்கத் போகும். 7 மணிக்கு டிபார்ச்சர், ஃபிக்ஸ்டு டைம். லாங் ஐலேண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. வீடியோ எடுத்துரும். வீடியோ இதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்கா? ஆமாம். हाँ गीता आ गया। आता 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 ஆமாம். இதெல்லாம் சும்மா வளர்க்குறது, காட்டில் தன்னால் வளர்கிறோம். அவ்வளோதான் லாங் ஐலேண்ட். ஜெட்டி ரீச் ஜெட்டி. उधर 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 वो जेटी उधर। நம்ம செட்டு தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் ஜெட்டி. நம்ம இப்போ வந்து லாங் ஐலேண்ட்லேருந்து ரங்கத் போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன ஃபெர்ரி. சார்ஜ் வந்து 30 ரூபா தான், கவர்மெண்ட் ஃபெர்ரி 30 ரூபா. லாங் ஐலேண்ட்லேருந்து ரங்கத் போகிறதுக்கு. 2 பக்கமும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஆமாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். 1 hour ஜேர்னி இங்கேருந்து. அவ்வளோதான். லாங் ஐலேண்ட்லேருந்து ரங்கத் போகிற வழி. சின்னதாக ஒரு ஃபெர்ரி. இது கடலோட பேக் வாட்டர். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஏரியா சூப்பராக இருக்குல்ல.
ரங்கத் ஜெட்டியிலேருந்து ரங்கத் டவுன் போகிற வழி. रुके इधर ही जेंट्स लेडीज எவ்வளவுன்னு சொல்லணுமா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க லேடிஸ்லாம் ஒரு பக்கமா நில்லுங்க அப்பதான் என்ட்ரது உங்களுக்கு சௌரியமா இருக்கும் டோட்டல் 23 4 5 அது சொல்லியாச்சு 6 7 7 மாங்க்ரோவ் வாக்வே இந்த வாக்வே போட்டிருக்காங்க மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகும் நடந்து போகிறதா போட்டிங் நடந்து போகிறது கடற்கரை வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை டிக்கெட்லாம் கிடையாது சும்மா என்ட்ரி என்ன மரம் சார் அது என்ட்ரி போட்டுட்டு அந்த என்ட்ரி போட்டு போட்டாச்சா உள்ள போயிட்டு எல்லாரும் போய் ஏன் தெரியும் போடுறாங்க உள்ள இறச்சிருப்பாங்க ஒரு வண்டி நிச்சேன் ஒரு ஃபேமிலி போயிருக்கும் ராசைலண்டில் தானே இந்த இவங்கெல்லாம் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்கிறதாங்க ராசைலண்ட் வந்து அந்தமானில் வந்து பக்கத்துலேயே இருக்குல்ல வெள்ளைக்காரனெல்லாம் இருந்த இடம் அந்த இது இது வேணும் நம்ம இந்த இது வால்கனோ போகலாம் அதே மாதிரி கராட்டாங்க போகலாம் இப்போ லைம் கேவ் பார்க்கலையா அப்போ நம்ம அப்போ அதான் லைம் ஸ்டோன் கேவ் பார்த்தா ராஸ் ஐலாண்ட் பார்க்க முடியாது ரெண்டில் எது நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாராட்டாங் பார்த்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஃப்யூச்சரில் வந்தால் இந்த பக்கம் வர வேண்டியதில்லை இன்னொரு ட்ரிப் வந்தால் கூட நீங்கள் ராஸ் ஐலாண்டை போய் பார்த்துக்கலாம் நம்ம பாராட்டாங்க பார்ப்போம் ஆஹா கேட்டுறேன் அதையும் கேட்டுறேன் தானி நல்லா பீச் சொன்னாங்க தானி நல்லா 4 hours ஆகுன்றாங்க தானி நல்லா பீச் இல்லை இப்போ நம்ம 10 மணிக்கு போயிடலாமா பரட்டாங்க அடுத்து என்ன நெக்ஸ்ட் போகிறோம்
தானி நல்லா பீச் ரங்கத். மாட்டிட்டா ஆமா இங்க அதில் வேணா போகலாம் ரைட்டுங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். இல்லைங்க, இது ஒரு 4 பேர் குளிப்போம். இந்த அதில் கொஞ்சம் அப்படியே போயிடலாம், ஜென்ஸ் கொஞ்சம் மேலே போயிடலாம். இந்த பக்கம் அப்படியே கடல். அங்கேயும் நிறைய பீச் இருக்குது. இந்த பீச் பேர் ஆம் குஞ்ச் பீச், ரங்கத்தில் இருக்குது. இது என்ன மரம்னே தெரியல. நல்லா கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகலமாக இருக்குது. ஆ போகிற வழியில் இருக்குது. भक्तों ने पूछा मैया भोग तेरा क्या है? भक्तों ने पूछा मैया भोग तेरा क्या है? छोटी सी कन्या मैया तुम्हारे क्या है?
क्या है ஆனந்தி ரெஸ்டாரண்ட் ரங்கத். நிதின் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. கலை ஏற்பாட்டில் சட்னி ஏற்பாட்டில் தோசை அருமையாக இருக்குது. மசாலா தோசை கேட்டாலும் கிடைக்கும். ஓ சிக்கன் வேறையா? ஒருத்தர் மீன் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. தோசையெல்லாம் வேண்டான்ட்டாரு. ஒருத்தவங்க வந்து தோசையை சாப்பிட்டு இன்னொரு தோசைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முத்தாரா ஜெட்டி இதில் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து முதல்ல பஸ்ஸே கூட வந்து போட்டில் ஏற்றி தான் கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரிட்ஜு போட்டாங்க. நார்த் அண்டமானையும் சவுத் அண்டமானையும் லிங்க் பண்ணுற பிரிட்ஜு இது. இந்த ஆறு இருக்கு பாருங்க, சைடில் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பஸ்ஸை கூட போட்டில் ஏற்றி தான் அந்தாண்ட கொண்டு போய் இறங்குவாங்க. இதில் அது இருக்கு பார் ஜெட்டி அதை இருக்கு பார். ஆமாம் ஆமாம், அதோ ஜெட்டி இருக்கு பாருங்க அந்த பக்கம். இருக்கு பாரு, அந்த ஜெட்டியில் தான் போய் நிற்கும். அதில் அப்படியே பஸ் இறங்கி போயிடும். அங்கே இருக்கும், அங்கே ஒரு ஜெட்டி அங்கே இருக்கும், ஒரு ஜெட்டி இங்கே இருக்கும். பாராட்டங்கில் அந்த பக்கத்தில் வந்து போட்டு வந்து நின்று இருக்கு. அதுலேயே வண்டியெல்லாம் வந்து இறங்கிடும். காரு, வேன், பஸ்ஸு கூட இந்த போட்டில் ஏறி வருது. வந்து இறங்கிட்டு கிளம்பிடுச்சு போட்டு. நம்ம குரூப் தான் அங்கே நிற்கிது. போட்டில் ஏறி லைம்ஸ்டோன் கேவ் போகிறதுக்கு போட்டுக்காரன் போயிட்டான். பஸ்ஸு ஏறி போகுது. போட்டில் பஸ்ஸு ஏறி போகுது. ஒரு பஸ்ஸு 3 கார் இருக்கு அதில். போட்டில் வந்து 2 பஸ்ஸு வருது. 2 பஸ்ஸு, 2 காரு, ஒரு வேன். இது அன்னையில பேசஞ்சர்ஸ். அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கேபினில் பூரா பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. இந்த பஸ்ஸோட பின்பாகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. கட் பண்ணியிருக்கான். பின்னாடி 2 ரோலர் வேறு இருக்குது. அதில் தெரியும், அந்த ரோலர் இருக்குது இந்த இடத்துல. சாய்வாக வந்து ஏறுறதுக்கு, இந்த ஸ்லோப்பில் ஏறுறதுக்கு இது ஸ்லோப் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்லோப்பில் ஏறும்போது இடிக்காமல் இருக்கும் அது பின்பக்கம். அதுக்காக பின்பக்கத்தை கட் பண்ணி பின்னாடி 2 ரோலர் வேறு போட்டு வச்சுருக்காங்க.
இந்த பஸ்ஸெல்லாம் போர்ட் பிளேயர்லேருந்து வந்து டிக்லிப்பூர் போகுது. சவுத் அண்டமான் டு நார்த் அண்டமான். முன்னாடி இடிக்குது, முன்னாடி இடிக்குது பஸ். हफ्ते में 2-3 बार ही ट्रिप मारता है ये तो खाए शेखर से बात करना था। अभी शेखर से बात करो, फोन करो शेखर को। बोला हाँ अभी फोन करो भैया, मेरा नाम रॉड्रिक है, मैं शेखर ड्राइवर हूँ। मेरा नाम मसले है 8:45 है, मैं 8:45 से पहले पहुँचना होगा ना। இதுதான் ராஸ் ஐலான்னு நினைக்கிறேன். இல்லையே, இந்த வண்டிலாம் நிற்கிது. இப்போ ராஸ் இருக்காது, இது வேறு ஏதோ தான். மெயின்லேருந்து தான் இது, மெயின் போர்ட் பிளேயர் தான் இந்த இடம். ஒருவேளை இந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராஸ் ஐலாண்ட். போனால் தெரியல. அது ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் இந்தாண்ட வந்து அவங்க 2 பேருமே வந்து நான் கௌரிங்கிற ஒரு இடத்த சேர்ந்தவங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தோனேஷியா சாயல், மலேசியன் சாயல் தெரியும் பாருங்க. அந்த பையனை பாருங்க. முகஜாடையெல்லாம் அப்படியே இந்தோனேஷியன் மலேசியன் சாயலில் தான் இருப்பாங்க அவங்க. இவங்கெல்லாம் நான் கௌரிங்கிற ஊரை சேர்ந்தவங்க, தீவு. அது அந்த நான் கௌரி நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் பக்கத்தில் இருக்கும். அது பங்க் கிளாஸ்க்கு உண்டான கேன்டீன். இது பங்க் கிளாஸ் கேன்டீன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உப்மா அண்ட் சட்னி. உப்மா நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. சட்னி மதியம் லஞ்சுக்கு இப்போயே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோக்கன் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த கவுண்டரில் தான் எல்லாம் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த கவுண்டர்லாம். ஓகே பாய். பிரதர் சிஸ்டர் ஐலாண்டா அது. இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கா, அப்படியே இந்த பக்கம் ஒரு ஐலாண்ட் இருக்கு. ரெண்டும் பிரதர் சிஸ்டர் ஐலாண்ட் இருக்காங்க.
லிட்டில் அந்தமான் நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு தூரத்தில் ஒரு லைன் தெரியுது பாருங்க, அது தீவு. அந்த லைன் தெரியுது, அது தீவு. அப்படியே அது போய் சேர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அதுக்கு முன்னாடியே ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு வீடியோ எடுத்தோம். ஹட் பே லிட்டில் அந்தமான். லிட்டில் அந்தமான்ஸ் துறைமுகம் ஹட் பே. இன்னைக்கு நாளைக்கு ஸ்டே. நாளை மறுநாள் ஷிப்பு. எனக்கு இந்த ஷிப்பாக என்னங்கிறது தெரியல. ஹட் பே லிட்டில் அந்தமான். அங்கேருந்து வெளில போயிட்டு நீங்கள் இந்த ஊர் தானே சார் நேட்டிவ்? லிட்டில் அந்த மண் தான் பிறந்ததேவா? ரைடி சீசன்லாம் இங்கே முடிஞ்சிச்சா சார்? ரைனி சீசனா மேடம்? இல்லை, இடையில இப்போ தான் 2 நாள் முன்னாடி வந்துச்சு. இப்போ தான் 2 நாளாக மழை இல்லை. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது நாங்கள் வரும்போது. உள்ளார ஏதோ ஒரு இடத்துல காட்டு. என்னென்ன இடம் பார்க்கக்கூடிய இடம் இங்கே? வாட்டர் ஃபால் ஒன்று, அப்புறம் காலாபத்தர் பீச் இருக்குது, பட்லர் பீச் இருக்குது, இங்கே ஒரு பீச் இருக்குது, சட்டான். நீ வாட்டர் ஃபால் போய் குளிச்சுட்டு வந்துருமே. ஆப்போசிட் என்ன பீச்சா? அது பீச் தான் சார். பீச் தான். காலாபத்தர் பீச் இது என்ன பட்லர் பேயா? இல்லை பட்லர் இதுக்கு அந்த சைடு. ஹட் பே பஜார், ராமகிருஷ்ணபூர், விவேகானந்தபூர், சோலா பாய்ஸ். ராமகிருஷ்ணபூர் சோலா. சோலான்னா இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குதான், அதனால சோலா. இன்னொன்று 22 கிலோமீட்டர் இருக்கான், அதுக்கு பேர் பாய்ஸ் தான். விவேகானந்தபூர். ராமகிருஷ்ணபூருக்கு பேர் சோலா. 28 இருக்குது. ரவீந்திர நகர் 28, அதுக்கு அட்டாய்ஸ். சூப்பர். ஊர் பேரை கிலோமீட்டர்லேயே வச்சுட்டாங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் ஹட் பே. இதெல்லாம் பட்டாளண்டா இல்லை? பட்டாளம். வெளியிலேருந்து யாரும் புதுசாக வர்றது இல்லை இப்போ இங்கெல்லாம். வந்து செட்டில் ஆகணும். டூரிஸ்ட் பங்காளிக்காரங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து
வந்து செட்டில் ஆகுதுங்க. செட்டில்னா அவர் வரும் வேலை பார்க்குறதுக்கு. வந்து வேலை பார்த்து இங்கே எப்படியோ இடம் ஏதோ வாங்கிட்டு இங்கிட்டே உட்காந்துடும். இங்கே இடம் சீப்பாக இருக்குமோ? இல்லை, இப்போ பார்க்குற இடம் அந்த சைடு பாக்கு தோட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்கு தோட்டமா? அங்கே ஃபுல்லாக அந்த 22, 28, 16 ஃபுல் பாக்கு தோட்டம் தான். பாக்கு தேங்காய் நஞ்சப்பா நகர். இது கோகோனட் பவுடர் பண்ண ஃபேக்ட்ரி. கோகோனட் பவுடர். ஓ, டெசிகேட்டட் கோகோனட். வாங்கிட்டு போகலாம் நம்ம. என்ன கோகோனட் பவுடர் இங்கே? பேக்கெட் என்ன தேங்காய் சட்னி பண்ணுறது? சட்னி குழம்புல எல்லாம். ஒயிட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபால் போகிற வழி. நஞ்சப்பா நகரில் இருக்குது ஒயிட்ஸ் வாட்டர் ஃபால். மணி 3:30 தான் ஆகுது. அதுக்குள்ள பயங்கர இருட்டின மாதிரி இருக்குது. தண்ணி இப்போ வருமா? ஆல்வேஸ். ஆமாம், எப்போ போன வருஷம் இவ்வளோ வெயில் இருந்துட்டும் காயலை, வத்தலை. இது வரைக்கும் வத்தலை. கிளைமேட் எப்படி பார்த்துதான். ட்ரீட்மெண்ட் பிளான்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டா? இங்கே இருந்தால் ஃபுல் அட்வைஸ் சப்ளை தண்ணி. இந்த வாட்டர் ஃபுல் தண்ணி அப்படியே ஒரு 100 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குமா? அப்புறமா மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அப்படியே போக வேண்டியது தான். அப்படியே போனால் வாட்டர் ஃபால் வந்துடும். உங்களுக்கு 100 மீட்டர்னு சொன்னாங்க, 300 to 400 மீட்டர் நடந்து வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸ் தெரியுது. நல்லாயிருக்கு. நல்ல பெரிய ஃபால்ஸாக தான் இருக்குது. சூப்பர். ஐந்தரை விட பெரிய ஃபால்ஸாக இருக்குது. வா, கிட்ட போய் காமிக்கிறேன். லிட்டில் அந்தமானில் உள்ள ஒயிட் வாட்டர் ஃபால், ஒயிட் சர்ஃப் ஃபால். இதை விட பெரிய ஃபால்ஸ் ஒன்று காட்டுக்குள்ளே இருக்குதான், அது போக முடியாதுன்ட்டார்.
இதுதான் லிட்டில் அந்தமானில் உள்ள ஹட் பே மார்க்கெட், பஜார் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ டெம்பரரி ஷெல்டராக போட்டிருக்காங்கல்ல. இந்த இடத்துல இருந்த கடைகள்லாம் டியூரிங் சுனாமி டோட்டலி வாஷ் அவுட்டான். ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு வந்து தான். மோசமான பாதிப்பு எங்கன்னா இங்கே லிட்டில் அந்தமான் தான் சொல்லுவாங்க. நிக்கோபாருக்கு அடுத்து லிட்டில் அந்தமான், அதுக்கப்புறம் தான் இந்தியா பாதிக்கப்பட்டது. இந்த கடையெல்லாம் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கட்டியிருக்காங்க. அதுவும் சும்மா டெம்பரரி ஷெல்டர் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே 2-3 நாளைக்கு யாருக்குமே சாப்பிடக்கூட குடிக்க கூட தண்ணி இல்லையா. எல்லாம் உப்பு தண்ணியாக இருந்து தான். கடையிலேருந்து வெளில வந்த கிட்காட்டு பிஸ்கட் பாக்கெட்டு அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டாங்களாம் மக்கள். அரிசி இருந்தால் கூட சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லையா. அந்தமாரி கொடுமையாக இருந்தது டியூரிங் சுனாமி. துர்கா பூஜா போயிட்டுருக்கு. பஜனை ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. துர்கா பூஜா பந்தல். எல்லாம் ஈவினிங் தான் நிறைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். வந்து முடிஞ்சால் பார்ப்போம். சென்னை ஸ்டோர் எண்ணம் போல் வாழ்க்கை சிறக்க வாழ்க வளமுடன். எல்லாம் நம்ம தமிழ் ஆள் கடை வச்சுருக்காங்க நிறையா. அதுதான் கடத்தல் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸி சென்டர் வச்சுருக்காங்க. அதாவது கந்து வெட்டி, இந்த நகை இடம் வச்சு ப்ரைவேட்டில் கடன் வாங்குறது, வேறு விதமான ஃபைனான்ஷியல் மிஸ்லீடிங் அதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்கும் போல இருக்குது. லிட்டில் அந்தமானில் வந்து அந்தமான் நிக்கோபார் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸ். அதுதான் நம்ம ஏஜென்ட் வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. பழைய பில்டிங் தான், பட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூம் அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். நைட்டு சாப்பிட போகும்போது சரௌண்டிங்ஸ் எடுக்கிறேன். கார்டன் சுற்றி நல்ல பெரிய ஸ்பேஷியஸ் ஏரியா. ரிசப்ஷன் ஏரியாவே பெருசாக இருக்கும். ஸ்டாஃப்லாம் கம்மி தான். யார் வர்றா இங்கே? நீங்களும் நானும் வந்தால் தான் உண்டு. ரிசப்ஷன் ஏரியா இது. ரிசப்ஷன் கார்னர், யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே. ரூம்ஸ் நிறையா இருக்குது. ரெண்டும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து ஏஜென்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவார். நான் சாதாரணமாக விசாரித்தேன். இங்கே பர் அடல்ட் 500ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இருக்கும். டைனிங் ஹால், கிச்சன். நம்ம சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, டால், சப்ஜி அண்ட் ரைஸ், இதுதான் சாப்பாடு. ஓகே.
பாக்கு மரம் தான் நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக பாக்கு, தென்னை. இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா? பட்ட இடம். இந்த செட்டில்மெண்ட்டை வந்து ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் வந்து கொடுத்துச்சு. எப்போ? அது 1947 அதுக்கப்புறம். 1947 தான் இது பெங்காலிஸ்லாம் பெங்காலிஸ் வந்து செட்டில்மெண்ட். பெங்காலிஸ் முஸ்லீம் வந்து 1940 செட்டில்மெண்ட். இது கேரளா முஸ்லீம்ஸ். ஆமாம். இந்த கைதியார் இல்லை. ஆமாம். என் அண்ணாவோட அக்கா வந்து இங்கே செல்வஞ்சல் கைதி. ஓ, உங்கள் அம்மாவோட அக்கா? இல்லை அம்மாவோட அப்பாவோட அப்பா. அம்மாவோட அப்பாவோட அப்பா. ஓகே ஓகே. அவருக்கு வந்து இங்கே லேண்டு கொடுத்துட்டாங்களே? ஆமாம், பம்பு ஃப்ளாட்டில் அங்கே உள்ள பம்பு ஃப்ளாட்ஸில். போர்ட் பிளேர். போர்ட் பிளேர். கோவில் இருந்தான்னு சொல்கிறாங்க. கோயில் தான் போகும்போது பார்த்துக்கலாம், எங்கேயாவது இருக்கும். ஆர்கேபூர் போவோமா? நம்ம போக மாட்டோமா? ஆர்கேபூர் இல்லை சார், பேக்கேஜில் இல்லை. என்கிட்ட 3 பாயிண்ட் தான் சொல்லிச்சு ஏஜென்ட். அதில் நான் சொன்னேன் சரி சட்டன் பேக்கேஜ் தான் சொல்லிச்சு. அப்புறம் நீங்கள் போயிடுச்சு போகும்போது சாண்ட் பாக்கெட் பீச்சு காமிச்சு. அது எக்ஸ்ட்ரா பேக்கெட்டில் இல்லை. என்ன பீச்சு? சாண்ட் பாக்கெட். சாண்ட் பாக்கெட். அப்புறம் இங்கே பார்க்குறது நல்ல இடம் வந்து லைட் ஹவுஸ் தான். அது சம்மர் சீசன்னா வண்டி போகும். இப்போ மட்டும் ஒரு ஜீப்பு தான் போகுது இப்போ அட்வேலேருந்து. ஓகே. காட்டுக்குள்ளேருந்து 10 கிலோமீட்டர் போகணும் லைட் ஹவுஸ். இது டாடா மேடம். ஓ, பாம் ட்ரீ. பாம் ஆயில். நான் சொன்னேன்ல மேடம், அந்த கார்பரேஷன் அவரை செஞ்ச பிளான்டேஷன் தான் மூடிடுச்சுல. அந்த கார்பரேஷன் அவரோட 11,000 ஹெக்டர். பட்லர் பே பீச். இந்த ரோட்டில் வந்து இப்படி வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இப்படியே உள்ளே போக வேண்டியது தான். இவெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. படுத்துருக்கா பாருங்க, 2 வாலாட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஆளுங்களை பார்த்தோன்னே. டேய் என்ன யூ ஷேப்பில் இருக்குது பீச். இந்த பக்கமும் இருக்குது, அப்படியே இந்த பக்கமும் இருக்குது. பட்லர் பே பீச் லிட்டில் அந்தமான் ஹட் பேயில் இருக்குது. அந்த கடைசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே யூ ஷேப்பில் ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்குது. ராதா நகர் பீச்சை விட அருமையாக இருக்குது இந்த பீச் பார்க்குறதுக்கு.
ஆனால் கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் குளிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பீச்சில் நாங்கள் ஒரு 3 பேர் வந்தோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த பீச்சில் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். பட்லர் பே பீச். அந்த ரோட்ல இருந்து தான் இறங்கி அப்படியே பட்லர் பீச் வரணும். சும்மா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இது வழியாக அப்படி வந்தோம்னா தெரியுது பாருங்கள் பட்லர் பீச். யூ ஷேப்பில் இருக்குது. அந்த கடைசியிலேருந்து இந்த வரைக்கும் பீச் தான் யூ ஷேப்பில் போகுது. அப்படியே ஆர்கேபூர் லிட்டில் அண்டமானில் பெரிய பஜார் இதுதான். லிட்டில் அண்டமானுக்கு பெரிய பஜார் இதுதானா? பார்த்துங்க. 4 மணிக்கு திறந்துருக்கும். சப்ஜி மார்க்கெட் இங்கே தான். சப்ஜி மார்க்கெட் லெஃப்ட் சைடில் இதுதான் சப்ஜி மார்க்கெட். சோலா ஹட்பேலேருந்து 16 கிலோமீட்டரில் இருக்கிறதால சோலான்னு பேர் இருக்குது. சோலா 16 கிலோமீட்டர். ஹட்பேலேருந்து 16 கிலோமீட்டருங்கிறதால சோலான்னு பேர் இருக்குது. ஆர்கேபுரம் இருக்குது. அடுத்தது வந்து பாயிஸ். இதுக்கப்புறம் தான் 20 கிலோமீட்டர் வரும். 19 கிலோமீட்டர். எல்லாம் பாக்கு தென்னை மரங்கள் தான். இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. யாரு? ஆர்கேபூர் டு ஹட்பே ரூட். இது ஹட்பே ரூட். பட்லர் பே பீச் பார்த்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன். आज नहीं है, कल सुबह है।
उसको पता नहीं, कोई बोला नहीं। क्या कुछ बेचना है? காலாப்பத்தர் பீச் போயிட்டுருக்கோம். चट्टी में आएगा। ठीक है, हम थोड़ी देर में पूछ के बात करेंगे। காலாப்பத்தர் கருப்பாக கல் கிடக்கிறதால காலாப்பத்தர்னு பேர் வச்சுட்டாங்க. காலாப்பத்தர் பீச் அட் ஹட்பே. போயிட்டு அப்புறம் அந்த சைடு போயிட்டு மேலே இந்த கல் மேலே எடுத்து அந்த சைடு பாதை அந்த பக்கமாக இந்த இடம் நல்லா இருக்கும். மேங்கோ உப்பு தண்ணி இருந்தால் தான் இந்த மரம் வளரும். இந்த மரம்னா இட்டும் கூட ஆக்சிஜன் ப்ரொவைட்
இந்த பீச்சுக்கு பேர் சாண்ட் பாக்கெட் பீச்சாம். எதுக்குன்னா இங்கே உள்ள பீப்புளுக்கு வந்து ஒன்ஸ் இன் 5 இயர்ஸா 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா 5 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸோ 5 cubic மீட்டர் மணல் இங்கேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்களாம். அதுவும் இங்கே பட்டா லேண்ட் உள்ள ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் 5 cubic மீட்டர் மணல். ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், தோட்ட வேலை அதுக்கு இதுன்னு. இந்த மணலையும் அவங்க எடுத்து போய் உடனே யூஸ் பண்ண முடியாதான். அதை ஒரு 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 வருஷம் 2 வருஷம் மழையில் போட்டு வச்சு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த பீச்சுக்கு பேர் சேண்ட் பாக்கெட் பீச். இங்கே சேண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. ஓ, லாங்கஸ்ட் பீச் இன் லிட்டில் அந்தமான். அப்படியே போனால் அந்த கடைசியில் ஜெட்டி இருக்குது. அந்த கடைசி அதுதானே ஜெட்டி, பெரிய ஜெட்டி. ஹட்பே லிட்டில் அந்தமானில் வந்து இப்போ துர்கா பூஜா செலிப்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறைய பெங்காலி பீப்புள் இருக்கிறதால அவங்க சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதுதான் கோயில். இது உள்ள பந்தல் போட்டிருக்காங்க. எல்லா மக்களும் இங்கே கடத்தலுக்கு வந்துடுச்சு. இப்போ இன்னைக்கு நைட் போர்ட் பிளேயர், நாளை மார்னிங் சென்னை. நைட்டில் ஃப்ளைட் இருக்காத, ஃப்ளைட் இருக்காங்க. அது இப்போ ஸ்டார்டிங் ஆகும். மலேசியா, சிங்கப்பூர்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், மலேசியாவுக்கு போட்டாங்க. மலேசியா பீப்புளெலாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதையும் ஒன் ஜெட்டி. இங்கே கேட்லலாம் செக்கிங் கிடையாதா? ஒன்லி டைரெக்டாக ஷிப்பில் தான் செக்கிங். செக்கிங் இல்லை. ஷிப்லேயும் செக்கிங் கிடையாதா? அங்கே ரொம்ப செக்கிங் இல்லை. இங்கேயும் பண்ணுவாங்க. இப்போ அந்த மெஷின் போடுவாங்க, ஸ்கேனர். பாக்ஸ் எல்லாம் ஸ்கேனில் போடுவாங்களா? இப்போ ஸ்கேன் மிஷின் கொண்டு வரல, இப்போ வருமா? கெம்பல் பேஷிப். ஷிப் வரைக்குமே வண்டி வந்துடுது. அந்தமானில் வெளில நிறுத்தி ஏர்போர்ட்டில் பண்ணுற மாரி செக்கிங்லாம் முடிச்சு தான் அனுப்புகிறாங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஷிப் வரைக்கும் நம்ம எடுத்து வந்துட்டோம் லக்கேஜை. இதுதான் ஷிப் கேம்பல் பே. இதுதான் போகணும் இப்போ போர்ட்டில். ஃபஸ்ட் கிளாஸ் கேபின்.
4 பேர் தங்கலாம். 4 பேருக்கும் 4 அலமாரி கொடுத்துருக்கானுங்க. இந்த பக்கம் டாய்லெட். ஆ மேலே 2 பேர், கீழே 2 பேர். இது சோஃபா. 4 பேருக்கு 4 லைஃப் ஜாக்கெட், ஒரு ஃபேன். பார்த்துக்கலாம். கரெக்டாக 10 மணிக்கெலாம் செயிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஜெட்டி. அதுலேருந்து கிளம்பி எவ்வளோ தூரம் வந்துச்சு 10 நிமிஷத்தில். ரிசப்ஷன் ஏரியா ஷிப்பில் என்ட்ரான உடனே ரிசப்ஷன் தான். குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. கேபின் கிளாஸ் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. நான் கேபின் கிளாஸ் உள்ளேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் உள்ளார என்ட்ரான். அதுக்கப்புறம் இந்த பார்த்தோம்னா 2 பெட்டு போடுறாங்க. மேலே ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு. அதேமாதிரி இந்த பக்கமும் மேலே ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கேபின் பேசஞ்சர்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. Four cabin class passenger cabin, 4 CCP cabin. Stairway. ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயின் டெக். இது ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது. ரிசப்ஷன் டெக்கு. கேபின் கிளாஸில் உள்ள ரெக்ரியேஷன் ஏரியா. ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க. சோஃபாஸ் வரிசையாக போட்டிருக்காங்க. ஸ்பேசியஸாக இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. சென்ட்ரலாக ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே அந்த கார்னரில் உள்ள ரூம் தான் கேபின் கிளாஸ்க்கு உண்டான மெஸ்ஸு. அது இப்போ லாக் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணோன்னா எடுத்து போடுவோம். லைஃப் பாய் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் 3 லைஃப் பாய் இருக்குது, அந்த பக்கம் 3 லைஃப் பாய் இருக்குது. ஒன்றுக்கும் 50 பேர் கெப்பாசிட்டி. ஆனால் 150 300 பேர் இதில் இன்கேஸ் ஷிப்பில் எதுவும் ப்ராப்ளம்னா இதில் இறங்கி தப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் லிட்டில் அந்தமான் ஐலாண்ட். நேற்று நம்ம பார்த்த பீச்செல்லாம் அதில் தெரியுது ஓரமாக. ஜூம் பண்ணி பார்ப்போம். பீச் எவ்வளோ நீளமாக இருக்குது. பீச் கண்டினியூஸாக இருக்குது பாருங்க. பீச் முடிஞ்ச இந்த பக்கம்
ரிசப்ஷன் ஏரியா அப்படியே காலியாக கிடையாது. ஆல்மோஸ்ட் போர்ட் பிளேயர் இறங்கிட்டோன்னு ஒரு 1/2 hourல போய் சேர்ந்துருவோம். ரிசப்ஷன் இது ஃபுல்லாக ஃபஸ்ட் கிளாஸ் கேபின் இருக்குது. ஒவ்வொரு கேபினுக்கும் 4 பேர். இது டீலக்ஸ் கேபின் போகிற வழி. டீலக்ஸ் கேபின். டீலக்ஸ் கேபின் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. சிசிபி கேபின் கொடுக்குறாங்க. 2 கேபின் கிளாஸ் பேசஞ்சர். இதெல்லாம் 2 பேர் தங்குறது. அப்படியே ஏறி வந்தோமா இப்படியே இறங்கிடலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்டேர் கேஸ். அந்த பக்கம் ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்ததா, மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ். இங்கே வந்தால் இது ஒரு ஸ்டேர் கேஸ். இதில் இப்படி ஏறி போகலாம். இந்த லென்த்லேயே 3, 4, 5 ஸ்டேர் கேஸ் இருக்குது. 5 மாடிப்படி இருக்குது வரிசையாக. இதுதான் என்னோடய கேபின் 308. சோஃபா போட்டுருக்காங்களா. இந்த பக்கம் 2 பெட்டு, அப்படி ஒரு 2 பெட்டு. இதுதான் நம்ம கேபின். மறுபடியும் மேலே ஏறி போவோம். மறுபடியும் மாடிப்படி ஏறும். தப்பல சூரியன் கண்ணை கூசுது. அந்த பக்கம் தெரியுது போட் பிளேயர். அந்த தீவு தான் போட் பிளேயர். மேலையும் போகலாம். ரெஸ்கியூ கம் லைஃப் போட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. மழை கிழ பெஞ்சால் கூட உள்ளார தண்ணி பெய்யாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஏர் கண்டிஷனாக இருக்கும்.
ரோடு கிடையாது போகுது. மேலே போகும். இதுக்கு மேலே போகலாமா? इससे ऊपर जाने से வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இப்போ இந்த பக்கமாக இறங்கிடலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நம்ம. ஒரு ½ அன் ஹவரில் போட்டு போயிடும். துறைமுகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த பக்கம். பட் அது உள்ளார போய் டாக்காய் நம்ம இறங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ½ to 1 hour ஆகிடும். அங்கே தெரியறது லாஸ் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து போர்ட் பிளேயர். வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. அது வர பேராசூட் கீழே போட்டில் வச்சு எழுதிட்டு போகிறான். பேராசூட் மேலே பறக்குது. நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று பறக்குதுங்க. அது வந்து ராஜீவ்காந்தி ஸ்போர்ட்ஸ் இதுன்னு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு. ஸ்பீட் போட்டு, ஜெட்ஸ்கி, இந்த மாதிரி பேராசைலிங் அதெல்லாம் அங்கே இருக்குது. இதுதான் ராஸ் ஐலாண்ட். இதுதான் ராஸ் ஐலாண்ட். போர்ட் பிளேயரில் உள்ள வீடுகள்லாம் தெரியுது பாருங்க. போர்ட் பிளேயர். இந்த பக்கம் ஒரு ஃபெர்ரி போயிட்டுருக்கு. அதுதான் ஷிப்பு டாக்கா வர இடம்னு நினைக்கிறேன். போர்ட். இந்த குறுக்க 2 நட்டு வச்சுருக்காங்கல்ல, அது அடையாளத்துக்காக. அப்படியே அது வழியாக தான் உள்ளார போகணும். அதை தாண்டி தான் திரும்பணும். அந்த இடம் மட்டும்தான் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட் பிளேயர் போர்ட். எனக்கு இது ப்ரைவேட்டு க்ரூயிஸ் ஷிப்பு. மேக்ரூஸா नौटिकार सिंधु ये भी हावड़ा की जाता है? नहीं, ये गवर्नमेंट एडमिनिस्ट्रेशन का बोर्ड है। अच्छा, नॉन में है ना 12 टन buffet. It is chicken. Sometimes it will go as fish. ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, பண்ணியிருக்காங்க. ஏதோ ரசம், கோபி மஞ்சூரியன், மட்டர் பன்னீர், தால், ரைஸ், இது அன்னியில் ரொட்டி, சலாட் எல்லாம் இருக்கும். இதுதான் டைனிங் ஹால். எடுத்துக்கிறேன், ले ले रहा हूँ मैं.